கூந்தலூர்லேருந்து கிளம்பி இப்போ விஷ்ணுபுரம் போயிட்டு இருக்கோம். அரசலாருக்கு ஒரு பக்கம் விஷ்ணுபுரம், இன்னொரு பக்கம் திருவேழி மேழை. திருவேழி மிழலையில் ஈஸ்வரன் கோவில், வீழி நாதேஸ்வரர், அம்பாள் சுந்தரகுஜாம்பிகா. கண் சம்பந்தப்பட்ட எந்த நோய்களாக இருந்தாலும் திருவேழி மேழையில் போய் சிவபெருமானை வழிபட்டேன்னா நோய்கள் தீர்ந்து போயிடும்னு ஒரு ஐதீகம். லெஃப்டில் அரசலாறு. ஒரு காலத்தில் இந்த ஆற்றுக்கு பேர் ஹரி சொல் ஆறு. அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக சொல்கிறோம். இது எரவாஞ்சேரி, ஒரு ஸ்மால் டவுன். கடத்தருவை பாருங்கள். விஷ்ணுபுரம் கும்பகோணத்துலேருந்து பூந்தோட்டம் ரூட்டில் இருக்குது. கும்பகோணம், நாச்சியார் கோவில், எரவாஞ்சேரி, விஷ்ணுபுரம், பூந்தோட்டம். விஷ்ணுபுரம் வந்தாச்சு. ஜார்ஜ் ஹைஸ்கூல் விஷ்ணுபுரத்தோட மிகப்பெரிய ஐகான். 1914 இது ஆரம்பித்தா. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் இது ஆரம்பிக்கிறது நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு. அதனால் அப்போது இருந்த பிரிட்டிஷ் கிங் ஜார்ஜ் II அவரோட பேரையும் இந்த ஸ்கூலுக்கு வச்சுட்டா. சேஷ ஐயர் தான் இதை ரொம்ப நாளைக்கு மேனேஜ் பண்ணியிருந்தார். சேஷ ஐயர் இப்போ ஐஐடி டைரக்டராக இருக்கிற மிஸ்டர் காமகோட்டியோட தாத்தா. கூந்தலூர் கல்யாண சுந்தரம் இந்த ஜார்ஜ் ஹைஸ்கூலில் தான் படித்தார். அவர் ஸ்டேட்லேயே SSLCயில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினார், கோல்டு மெடல் வின்னர். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. DRDOவில் டிஃபென்ஸ் R&Dயில் நாங்கள் ரொம்ப வருஷம் கொலீகாக ஒர்க் பண்ணியிருக்கோம். விஷ்ணுபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. விஷ்ணுபுரம் என்ட்ரி. இது அபிஷ்ட வரதராஜ பெருமாள் கோவில். இதோட ஸ்தல புராணத்தை விரிவாக இந்த வீடியோலேயே நாங்கள் சொல்லியிருக்கோம். விஷ்ணுபுரம் அக்ரஹாரத்துக்குள்ளே வந்துட்டோம். அக்ரஹாரத்து வழியாக போயின்னு இருக்கோம். கிராமம் எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க. செம அக்ரஹாரம், நல்ல நீளமாக இருக்கு பாருங்க, நிறைய வீடு. ஸ்ரீ தர்மாம்பிகா சமேத ஸ்ரீ தர்மபுரீஸ்வரர் ஆலயம். குருக்கள் மாமா கண்டுபிடிச்சாச்சு. தர்மபுரீஸ்வரர் கோவிலோட திருக்குளம் தர்மகுளம்னு பேர். விஷ்ணுபுரம் தர்மபுரீஸ்வரர் கோவில் கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. சுவாமி பேர் தர்மபுரீஸ்வரர், அம்பாள் பேர் தர்மாம்பிகா. தர்ம விநாயகருங்கிறது பிள்ளையாரோட பேர். இந்த கோயிலோட ஸ்தல புராணம் கூகுளெலாம் ஒன்றும் ஜாஸ்தி பேசப்படலை. நான் இப்போ சொல்ல போகிற ஸ்தல புராணம் எவ்வளோ தூரம் ஆத்தென்டிக்னு எனக்கு தெரியாது. நான் படித்ததை சொல்கிறேன். முன்னொரு காலத்தில் நார்த் இந்தியாவில் ஒரு ராஜா இருந்தார். அவரோட பிள்ளைக்கு பேர் சுவேத கேது. அவனுக்கு 16 வயசில் மரணம் ஏற்படும்னு அந்த ஊரில் இருக்கிற ஜோசியர்லாம் சொல்லிட்டா. அந்த பையன் சுவேத கேது திருவேழிமலைக்கு சிவபெருமானை வழிபட ஆரம்பிச்சிட்டான். சுவேத கேத்துக்கு 16 வயசு முடிஞ்சு போயிடுத்து. யம தர்மராஜன் வந்துட்டான் கொண்டு போகிறதுக்கு. சுவேத கேத்து போய் வீழிநாதேஸ்வரர், அதாவது திருவேழிமலையில் இருக்கிற சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டுறான். யம தர்மராஜன் பாசக்கயித்தை வீசுகிறார். சிவனோட சிலை மேலேயும் அது விழுந்துடுறது. சிவபெருமான் கோச்சிண்டு யம தர்மராஜனை அண்ணட போன்னு சொல்லிடுறார். சுவேத கேதுக்கு மரணம் இல்லாமல் காப்பாற்றிடுறார். மார்க்கண்டேயன் கதையில் என்ன நடந்ததோ அதே இங்கேயும் நடந்தது. சுவேத கேது தப்பிச்சுட்டுறான். ஆனால் யம தர்மராஜன் சிவபெருமான் மேலே பாசக்கயித்தை வீசினதுனால அவனுக்கு தோஷம் வந்துடுறது. அவன் விஷ்ணுபுரத்துக்கு தர்மபுரீஸ்வரரை வழிபட்டு அந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தியானான்னு ஒரு கதை.
இந்த புராணம் எவ்வளவு ஆத்தென்டிக்னு எனக்கு தெரியாது. கூகுள்லேயே இந்த தர்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு ஸ்தல புராணங்கள் டவுன்லோட்ஸே இல்லை. ஐ எம் சாரி இஃப் இட் இஸ் நாட் ஆத்தென்டிக். மிருத்யு பயம் நீங்கும். சங்கராந்தி அன்னைக்கு இந்த தர்ம குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு இந்த சுவாமியை தரிசனம் பண்ணாக்க புத்திரபாக்கியம் கண்டிப்பாக உண்டு. தர்மபுரீஸ்வரர், தர்மாம்பாள், தர்ம விநாயகர், தர்மகுளம். அடுத்தது ஐயனார் கோவில். பகவானேன்னு பூட்டாமல் இருக்கணும், போய் பார்ப்போம். எங்களோட குலதெய்வம் ஐயனார், மாந்தை ஐயனார், வீரன் சுவாமி. வீரன் ஐயனார் பாலசாஸ்தா. பாலசாஸ்தாவோட விமானம். கிராமங்கள்னா அழகுதான். வெளியில் போகிற கேட்டு. அடுத்த கோயிலுக்கு போயின்னு இருக்கோம். குருக்கள் மாமா தான் பைலட். ஜிம்முன்னு போகிறார் பாருங்க. விஷ்ணுபுரம் கைலாசநாத சுவாமி டெம்பிள். சிலபுராணமே கூகுளில் கிடைக்கல. பலிபீடம் கைலாசநாதர் கோவில் விஷ்ணுபுரம். கியூட்டா நந்தி. சுவாமி சன்னதி கைலாசநாதர். தமுக்கு ஆதிசங்கரர் சன்னதிக்குள்ளே வந்தாச்சு. கண்ணப்ப நாயனார் ஒரு கண்ணை எடுத்து சிவனுக்கு வைக்கிறார். கடவுளை நம்பு காலனை தவிர மார்க்கண்டேயன். மார்க்கண்டேய சிவனை கட்டின்ட்டார் பாருங்க, கியூட்டா. ஆதிசங்கரர், கௌதம முனிவர், பத்ரகாளியம்மன், கைலாசநாதர், கைலாசநாதர், அமிர்தேஸ்வரி, நடராஜர் பின்னாடி, சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தெய்வானை சகிதம், நடராஜர், சிவகாம சுந்தரி. கைலாசநாதர். நடராஜரோட நடனம், இங்கே பத்ரகாளியோட நடனம். ஸ்ரீ அமிர்தேஸ்வரி. அர்த்தநாரீஸ்வரர், காலபைரவர், கோவில் வாசல், அர்த்த மண்டபம், விமானம். இந்த ஊர்ல கல்லு வந்து நீங்க அலம்பினேல்னாக்க செவப்பா இருக்கும். ஸ்ரீ மகாகணபதியோட சன்னதி ஐயா வையர் சேத்தி. இந்த ஊரில் ரொம்ப ரிலீஜியஸாக இன்க்ளைண்டு. அவர் நிறைய எல்லா கோயில்களுக்கும் பண்ணியிருக்கார். அந்த கோவிலில் ஆதி முத்தையர், இங்கே ஐயா வையர் சேத்தி. தட்சிணாமூர்த்தி. இந்த கோயிலுக்கு ஸ்தல விருட்சம்னு ஒன்றும் இல்லை, ஆனால் வில்வ மரம் இருக்குது. ஸ்ரீவள்ளி, ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ தேவசேனா, சண்டிகேஸ்வரர் சன்னதி. குருகுலாத்துக்கு கொல்லை வழியாக போயிடலாம். இது ஒரு ப்ரைவேட் என்ட்ரன்ஸ் குருகுலாத்துலேருந்து. இது ஒரு நல்ல ஐடியா. சனீஸ்வரர் சன்னதி. அடுத்தது மகாமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். மகாமாரியம்மன் ஆலயம் விஷ்ணுபுரம். மாரியம்மன் கோவில் கிராண்டாக இருக்கு. சூப்பர் கிராண்ட். பா, பிரில்லியன்ட். இந்த தூணே எவ்வளோ நல்லா இருக்கு. ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்கு. வாசல், பசங்க கிரிக்கெட்டு, சண்டை, பிரகாரம். இங்கே வீரன் நினைக்கிறேன். விநாயகர், துவாரபாலகர்கள், மாரியம்மன்,
அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. முக்காவாசி பேருக்கு இந்த ஊரில் குலதெய்வமே இந்த மாரியம்மன் தான். அம்மனோட அழகை பாருங்க, பாவாடையோட அழகை பாருங்க. பாலதண்டாயுதபாணி. பக்கத்தில் அன்னதான கூடம், சீலிங்கில் மீனாட்சிக்கு ஒரு பெயிண்டிங், மகமாயிக்கு இன்னொரு பெயிண்டிங். கோயிலை விட்டு வெளியில் போகலாம், மனசே வரல. மகாகாளியம்மன் கோவில் பக்கத்தில் அன்னதான மண்டபம், எல்லாருக்கும் ஃப்ரீ சாப்பாடு. அங்கே ஒரே ஒரு கல் தான் இருக்குது. கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்சு போச்சு, சண்டையில் முடிஞ்சு போச்சு, ரன் அவுட் சண்டை. முன்னாடி நாட்டு செக்கில் தான் எண்ணெயெல்லாம் எடுத்துருந்தாங்க, இப்போ மோட்டார் போட்டு மோட்டார் செக்கு எண்ணெய். இது மகிஷாசுரமர்தினியோட கோவில். ஸ்ரீ விஜயசக்தி, துவாரபாலகர்கள் ஜெயசக்தி, ஜெய விஜயன். ஸ்ரீ பித்தாரண சுவாமி, மகிஷாசுரமர்தினி, விஷ்ணுபுரம். ஒரு சின்ன பிரகாரம். கல்கத்தா காளி, கோலாப்பூர் மகாலட்சுமி, துல்ஜாப்பூர் அம்பா பவானி, ஸ்ரீ பார்வதி. இப்போ நவதுர்கைகள், குஷ்மாந்தா, சந்திரகாந்தா, பிரம்மச்சாரிணி, சைலபுத்ரி, சித்திதாத்ரி, மகாகௌரி, காலாராத்ரி, ஸ்ரீ காத்தியாயினி, ஸ்ரீ ஸ்கந்தமாதா, நவதுர்கா. இது கைக்கோலத்தெரு. கோடியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. குருக்கள் மாமாவை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறோம். ஹரி சொல் ஆறு, அரசலாறு. அபிஷ்ட வரதராஜர் விஷ்ணுபுரத்தில் இருக்கார். இங்கே இருக்கிற விஷ்ணு திருவிழிமேளையில் இருக்கிற வீழிநாதேஸ்வரரை வழிபட்டு அவருக்கு நல்ல காரியங்கள் நடந்ததுனால விஷ்ணுபுரம்னு பேர் வந்துதான். இந்த அபிஷ்ட வரதராஜர் கோவிலில் விஷ்ணு கையில் சுதர்சன சக்கரத்தை வச்சுருப்பார். ஒரு காலத்தில் விஷ்ணு ராட்சசர்களோட போட்ட யுத்தத்தினால இந்த சுதர்சன சக்கரம் தன்னோட வலிமையை இழந்துடுத்தான், அதோட போட்டன்சி போயிடுத்தான். சக்கரம் மீண்டும் தன்னோட சக்தியை பெறுறதுக்காக விஷ்ணு சிவபெருமானை போய் திருவிழிமேளையில் வேண்டிட்டாராம். சிவபெருமான் சொன்னாராம், எனக்கு 1008 தாமரைகளை வச்சு பூஜை பண்ணு, இந்த சுதர்சன சக்கரத்துக்கு மீண்டும் தன்னோட பழைய பொலிவும் தேஜஸும் வந்துடும் அப்படின்னாராம். தனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி விஷ்ணு காவேரி அம்மனை போய் கேட்டுட்டாராம். காவேரி அம்மனும் உடனே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருவிழிமேளைக்கும் விஷ்ணுபுரத்துக்கும் நடுவில் ஒரு நதியாக வந்தாளாம். இன்றைக்கும் திருவிழிமேளைக்கும் விஷ்ணுபுரத்துக்கும் நடுவில் ஒரு ஆறு ஓடுறது. அதுக்கு ஹரி சொல் ஆறுன்னு தான் ஒரிஜினல் பேர். ஹரி சொல்படி வந்த ஆறு, அதனால் ஹரி சொல் ஆறு. அதுவே காலப்போக்கில் மருவி அரசலாறுன்னு மாறிடுச்சு. விஷ்ணு போய் வழிபட்டதுனால இந்த ஊருக்கு விஷ்ணுபுரம்னு பேர் வந்தது. விஷ்ணு சிவனுக்கு 1008 தாமரைகளெல்லாம் பூஜை பண்ணுறேன்னு ஒத்துண்டார். 1007 தாமரைப்பூ தான் அவருக்கு கிடச்சிது. ஒன்று கிடைக்கவே இல்லை. விஷ்ணு பார்த்தார், சரி அந்த ஒரு பாக்கி தாமரைப்பூக்கு பதிலாக என்னோடய கண்ணையே நான் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறேன் அப்படின்னு 1008வது தாமரைக்கு பதிலாக தன்னோட கண்ணையே வச்சு பூஜை பண்ணிட்டார். உடனே சிவபெருமான் தோன்றி சுதர்சன சக்கரத்தை திரும்பியும் விஷ்ணு கையில் கொடுத்தாராம். அந்த சுதர்சன சக்கரம் இப்போ இன்னும் சக்தியோடையும் தேஜஸோடையும் பிரகாசிச்சுது. அதனால் திருவிழிமேளை ஈஸ்வரனுக்கு நேத்ரார்ப்பணேஸ்வரர், வீழிநாதேஸ்வரர் அப்படின்னு 2 பேர்கள் உண்டு. கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒன்று நீங்கள் விஷ்ணுபுரத்துக்கு போய் அபிஷ்ட வரதராஜர் கோயிலுக்கு போய் வழிபட்டுக்கலாம், இல்லை திருவிழிமேளையில் வீழிநாதேஸ்வரர் கோயிலுக்கு போயும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கண் ப்ராப்ளம் எல்லாம் சரியாக போயிடுங்கிறது ஐதீகம். இது பார்ட் 1 வீடியோ டெம்பிள்ஸை பற்றி. பார்ட் 2 அக்ரஹாரத்தை பற்றி ஒரு வீடியோ வரும். பார்ட் 3 சில இன்ட்ரெஸ்டிங் ஹவுசஸ், கோஷாலா அதெல்லாம் பற்றி வரும். வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ்.